Hi friends, welcome. நாம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ இது அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஒரே ஒரு டீசருக்காக, இந்த ஒரு டீசர் அப்டேட்டுக்காக கிட்டத்தட்ட 3 வருஷம், ஆமா 3 வருஷம் அப்டேட்னு கேட்டு ரொம்ப சலிச்சு போய் இனிமேல் வேணவே வேணாண்டா அப்படின்ற அளவுக்கு சலிச்சு போய் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு அப்டேட் வந்துச்சு. எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக். அது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் லுக்கு கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் லுக்கும் தேர்ட் லுக்கும் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவனுங்க அப்டேட் அப்படின்னு சொன்னானுங்க. அந்த அப்டேட்லாம் வந்து உண்மையிலேயே இது அப்டேட் தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட இருந்துச்சு. ஈவன் ஒரு தலை ஃபேனா இல்லாட்டினாலும் கூட சரி இந்த படத்துல என்னதாண்டா இருக்கு, அப்படி என்னதாண்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இடையில ரொம்ப கடுப்பேத்துறானுங்களே, அது பேர் என்னது, டப்பிங் அப்டேட்னு ஒன்று விட்டு இருந்தானுங்க. மனசு உடைஞ்சு போயாச்சு அந்த லெவலெல்லாம். ஆனா இன்னைக்கு என்ன எங்க இருந்து இந்த தெய்வாதனை வந்ததுன்னு தெரியல. திடீர்னு ஒரு 8 மணி இருக்கும். அந்த 8 மணிக்கு 11:08க்கு இது டீசர் வருது அப்படின்னு சும்மா ரூமர் மாதிரி வந்துச்சு. அஃபிஷியலாக கூட எதுவும் வந்த மாதிரி தெரியல. ஆனால் அந்த ரூமர் இப்போ உண்மையாக மாறி இருக்கு. டீசருக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த டீசரை நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். எது அப்படின்னா நம்ம விடாமுயற்சி ஃபிலிமோட அஃபிஷியல் டீசர் வந்தாச்சு. அதான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு என்னது, அதுக்கு பேர் என்னது, ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துடலாம். பிகாஸ் இந்த படத்தில் நிறையா பேர் விலகி போய் அப்புறம் மறுபடியும் வேறு வேலை ஜாயின் பண்ணி மெயின் காஸ்டிங்கே மாறி இருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துடலாம். காஸ்டிங்கில் வந்து நம்ம தலை, அதுக்கப்புறம் த்ரிஷா மேம், அர்ஜுன் சார், அதுக்கப்புறம் ரெஜினா கசாண்ட்ரா மேம், ஆரவ் இருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் மகிழ் திருமேனி சார், மியூசிக் வந்து அனிருத் சார் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ். இவ்வளோ போதும். டீசராக பார்க்கறதுக்கு வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 48 seconds. அதை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1 go. லைக்கா தப்பு பண்ணுறீங்க. கமான் அஜித் சார், டேய் தலையே காட்டுங்கடா. அர்ஜுன் சார், இது அர்ஜுன் சாரே தான். வாவ். மங்கர் அஜித் குமார். ஏய் சிம்பிளான இன்ட்ரோ, ஆனா ஸ்டைலிஷா இருக்காரியா. த்ரிஷா மேம், இது யாரு தெரியல. ஏய் மியூசிக் சூப்பரா இருக்கு, எலிவேட் ஆகிட்டே இருக்கு. செம்ம ஃப்ரேம்ஸ், செம்ம ஸ்டைலிஷா இருக்கு. வாவ். ஹாலிவுட் மேக்கிங் தான், சீரியஸ்லி. ஆரவ் நினைக்கிறேன். எஸ் ஆரவ் தான். ஏய் சூப்பர் ஃப்ரேம். எப்படி பண்ணியிருக்காங்க. எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது, ஐயோ இதான் அங்க லுக்கு. பா உன்னை நம்பு தலை. செம்ம ஃபைட்டு. எஸ் ஏய் தலை ஃபைனலி. அப்பா சாமி. பொங்கலா? ஒரே நிமிஷம். எங்க 3 விடாமுயற்சி பொங்கல் 2025 பொங்கல் என்னது இது? பொங்கலுக்கு ஆல்ரெடி குட் பேட் அக்லி லைனப்ல இருக்கே. இது தலை வர்சஸ் தளபதியா போகாதுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் தலை இன்டு தலை அப்படின்னு மாறப்போகுது. சீரியஸ்லி. குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரனோட அந்த படமும் வந்து குட் பேட் அக்லி பொங்கலுக்கு தான் வருது அப்படின்னு நிறைய போஸ்டர்ஸ் இது பண்ணாங்க. 2 days முன்னாடி கூட எந்த படத்தோட இது, புஷ்பா 2வோட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கூட பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். பட் டேட் இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் பொங்கலுக்கு வருது அப்படின்னா கன்ஃபார்மாக செம்ம கிளாஷ் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் அப்படி வராதுக்கு சான்ஸ் இல்லை.
அப்படி இருந்துருந்துச்சுன்னா இன்னொரு சூப்பராக இருக்கும். பார்க்கலாம், இன்னும் அஃபிஷியலாக வரும்போது பார்க்கலாம். இதுவுமே டேட் அனௌன்ஸ் பண்ணல, பொங்கல்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுவுமே டேட் அனௌன்ஸ் பண்ணல, பொங்கல்னு சொல்லியிருக்காங்க. பட் எது வருது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். பட் இந்த படம் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமா இருப்பேன். இதுக்கு மேலே அப்டேட்னு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் லைக்கா கிட்ட இருந்து ஒரு தப்பான ஒரு மூவ். பிகாஸ் இது எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல. மற்ற டீசர்ஸோட வியூஸையோ லைக்ஸையோ பிரேக் பண்ணுன்றதுக்காக கிடையாது. அஃபிஷியலாக எல்லாத்தையும் போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு சரியான அப்டேட் கொடுத்துட்டு இந்த டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கணும். பட் அந்த மாதிரி எந்த அப்டேட்டும் அவங்க கொடுக்கல. இதுவே ரூமராக வந்தது. இது ட்விட்டரில் நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுனாலையும் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம போடுறதுனாலையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து அப்படிலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் அது ஓகே நம்பின விஷயத்த போட்டேன். அதே மாதிரி வந்துச்சு. இந்த டீசர் பொறுத்த வரைக்கும் செம்ம கட்ஸ்னால் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஹாலிவுட் தரத்துக்கு செம்மையான ஒரு கட்டு. மியூசிக்கும் அதே மாதிரி எலிவேட் பண்ணி கொண்டு போயிருந்துச்சு. எந்த ஒரு விதத்துலையுமே இந்த கதை வந்து யாருக்கும் தெரியவே கூடாதுன்றத வந்து அந்த படக்குழுவினர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டாங்க போல இருக்குது. அதனாலேயே என்னவோ இந்த டீசரில் சுத்தமாக அந்த ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்றது கூட தெரியல, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அண்ட் இந்த கலர் டோன் பார்க்கும்போது எனக்கு மங்காத்தா படத்தோட கலர் டோன் தான் தெரியுது. அதை விட கொஞ்சம் கம்மி, பட் இருந்தாலும் அந்த 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 கலர் டோன் தான் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஒரு மாதிரி கிரே ஷேடில் தலை வருவார், அதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே கலர் டோன் இங்கே மெயின்டைன் பண்ண மாதிரி தோணுச்சு. பட் இது 1 day ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 dayல நடக்கிற ஒரு ஸ்டோரி, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரும் அப்படின்னு. அந்த 1 day ஸ்டோரி அப்படின்றது வந்து இங்கிலீஷ் படத்துல இருந்து ஏதோ ஒன்று எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது அஃபிஷியலாக என்னன்னு நம்மளுக்கு தெரியல, படம் வந்ததுக்கு அப்புறமா தெரியும். எனக்கு இந்த ட்ரெய்லர் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா தலையை இந்த மாதிரி ஒரு செம்ம டீசரில் செம்ம ஸ்டைலிஷாக பார்த்ததுல எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, எது பிடிச்சிருந்தது எது பிடிக்கல அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தலை ஃபேன்ஸ் ட்ரீட்டு காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு நான் அதை மறுபடியும் பார்க்க போகிறேன். நீங்களும் மறுபடியும் பாருங்கள். எனக்கு வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரில. எனக்கு தலை பார்த்ததுக்கு ஒரு ரஷ் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. நான் மறுபடியும் பார்க்க போகிறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பா.